உங்க எல்லாருக்கும் பூம் பத்தி தெரியும். ஆனா அதுல ஒர்க் மோட்டர பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் உங்க முனீஸ். நான் வந்து 1B டெக்னாலஜில சீனியர் டெக்னீஷியனா ஒர்க் பண்றேன். இதுதான் அந்த பூம் பேரியர். இதுல ஒர்க் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 24 வோல்டேஜ் டிசி மோட்டார் யூஸ் பண்றோம். இந்த மோட்டார் நேம் பாத்தீங்கன்னா டிசி க்ரூஸ்லெஸ் மோட்டார். இது வந்து கிரவுண்ட் ரேடார் சென்சிங் வந்து இந்த மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது. இதுல நம்ம யூஸ் பண்ற ரிமோட் பாத்தீங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேரியர்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஆர்ம் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஆர்ம். இந்த ஆர்ம் பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஏன் 3 மீட்டர் நம்ம கேக்குறோம்னா, இப்ப 2 வீலர் மட்டும் நம்ம இன் அவுட் ஆகுறதுக்கு 3 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4 வீலர் போய் நம்ம இன் அவுட் ஆகுறதுக்கு 6 மீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேரியர் பாத்தீங்கன்னா பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா ஆர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். நம்ம ரிமோட்லயோ இல்ல புஷ் பட்டன்லயோ நம்ம எதுவும் பிரஸ் பண்ண தேவையில்லை. பவர் கட் ஆன செகண்டே நம்ம வந்து பேரியர் ஆர்ம் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த ரிமோட் பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ரிமோட்டை ஜஸ்ட் ஓபன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரிசீவர் பாயிண்ட்ல இருந்து நம்ம மோட்டருக்கு வந்து கமாண்ட் போகுது. இந்த கமாண்ட் மூலமா சாஃப்ட் வந்து ஓபன் க்ளோஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம பேரியர் வந்து எல்லா வெதருக்கும் வந்து சூட்டபிள் ஆகும். இந்த பூம் பேரியர் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கும் பூம் பேரியர் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.